இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், தக்காளி 2 தக்காளி வந்து கரைச்சி ஊற்றுறதுக்கு, கறிவேப்பிலை, புளி தேவையான அளவு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம். இதை தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் போட போகிறோம் மீன் குழம்புக்கு. ஃபுல்லாக போட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபுல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இதை எப்படி கரைச்சி கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சிடணும். 1/2 hour ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சாச்சு. இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் புளியை. பாருங்க, நல்லா தனியாக புளியும் இந்த சாரும் வந்து தனித்தனியாக போயிடுச்சு. இப்போ புளியை தனியாகவும் கரைச்சல் தனியாகவும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதுதான் மீன் குழம்புக்கு நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, இதை ஆட் பண்ண போகிறோம். 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வருங்க, இந்த தக்காளியை இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதில் இது கூட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம தாளிக்கலாம். மீன் குழம்பு தாளிக்க போகிறோம். கடாய் வச்சுக்கலாம் அடுப்பில். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாத்தூளை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதை கரைச்சி வச்சுருக்கிறது ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதை எடுத்து இப்படி வச்சுக்கணும். இப்போ கடாய் அடுப்பு வச்சு
அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காயிட்டும். கடாய் காஞ்சிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கடுகு வெந்தயம் சேர்க்க போகிறோம். இதில் எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகும் வெந்தயமும் சேர்க்க போகிறோம். கடுகும் வெந்தயமும் சேர்க்க போகிறோம் நம்ம. ½ டீஸ்பூன் கடுகு, ½ டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பொரிட்டோம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் 10 மினிட்ஸு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். கறிவேப்பிலை கொஞ்சமாக, நல்லா கலந்து விட்டுக்கலாம். கறிவேப்பிலை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக ப்ரௌனிஷ் வந்துடுச்சு. தக்காளி ஆட் பண்ண போகிறோம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கொத்தமல்லி குழம்பு கொதிச்சு லாஸ்ட்டாக வரும்போது இந்த கொத்தமல்லி எடுத்து தூவிக்கலாம் நம்ம. தக்காளி இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் வதங்கணும். வெங்காயம் 10 மினிட்ஸ், தக்காளி ஒரு 10 மினிட்ஸ் வதங்கணும். அப்போ தான் பச்சை வாசனை நல்லா போகும். நம்ம கலரி விட்டோம்னா அடி பிடிக்காமலும் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை ஊற்ற போகிறோம். இதில் வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா மிளகாத்தூள் வெடிப்பு போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ இதை ஹை ஃப்ளேம்லே 15 மினிட்ஸ்க்கு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும்.
இப்போ இது தட்டு போட்டு மூடிடலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு, நம்ம பார்க்கலாமா? இப்போ நம்ம மீனை ஆட் பண்ண போகிறோம். இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் இதில் ஆட் பண்ணுறோம். இது கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு மீனை வேக வச்சுட்டு ஒரு 5 minutes வெந்தால் போதும். மீன் நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். ஓகே, கலரி விட்டுக்கலாம் ஸ்லோவாக. இப்போ இது ஒரு 5 minutes நம்ம கொதிக்க விட்டுட்டு எடுத்தோம்னா ரெடி ஆகிடும். இப்போ மேலே நம்ம லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துடுச்சு மீன். இப்போ கிண்ணத்தில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.